வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது Moto Edge 30. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து 28,000 ரூபா. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து 30,000 ரூபா. பேங்க் ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ HDFC கார்டு நீங்கள் வாங்கும்போது ஒரு 2,000 ரூபா ஆஃபர்லாம் கிடைக்குது. ஸோ பைலிங்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ஃபோனோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்ட் ஸ்லிம்மஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் லைட்டஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஒல்லி பாட்டி, வெயிட்டும் குறைவு. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன். இது பேக் கேஸ் போட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் பார்க்க நல்லாவே இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் லுக் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இது வந்து 2 கலரில் வருது, மீட்டியர் கிரே மற்றும் ஆரோரா கிரீன்னு. என்கிட்ட இருக்கிறது இந்த கிரே கலர் வேரியண்ட். கையில் எடுத்த உடனே ரொம்ப ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மான லைட் வெயிட்டான நான் ஃபோனை நான் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே நாளாச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்கானமிக்காக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபெதர் லைட்டு சொல்லுவாங்கள்ல, பஞ்சு மாதிரி லைட்டாக இருக்குது. சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யூசர் கைடு இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க, டைப் சி கேபிளும் பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட டிசைன் வந்து ஆரம்பிப்போம். இது வந்து வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் சொன்னேன்ல, அதாவது ஒல்லியான 5G ஸ்மார்ட் ஃபோன். எவ்வளோ ஒல்லின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் 6.79 mm திக்னஸில் தான் இது கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய ஃபோன்கள்லாம் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 9 mm திக்னஸில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஒல்லி குச்சி ஸ்மார்ட் ஃபோன். அதுவும் இல்லாமல் ரொம்பவே லைட் வெயிட்டு. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 155 கிராம் தான். பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் பாடி தான், ஒரு மேட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப அழகாக ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கேமரா செட்டப் பின்பக்கம் வச்சுருக்காங்க. லோகோ மற்றும் மோட்டரோலா பிராண்டிங் வந்து பின்பக்கம் இருக்குது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் தராங்க. ஸோ கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க, மைக், USB டைப் சி போர்ட் மற்றும் சிம் ட்ரே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் போடலாம், நானோ சிம் 2 போடலாம். மைக்ரோ SD கார்டு இதில் போட முடியாது. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 13 5G பேண்ட் சப்போர்ட் ஓடி வருது. ஸோ இந்தியாவுக்கு 5G வரும்போது ஃபியூச்சர் ரெடியாக பல பேண்ட் சப்போர்ட் ஓடி இது கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் ப்ளைனாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ ஸ்டார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட் பேண்ட் L1 சர்டிஃபிகேஷனும் இதில் உண்டு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் தராங்க. ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ஓடி வருது. ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தராங்க. அதில் வந்து பல அனிமேஷன் ஸ்டைலும் தந்திருக்காங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.5 இன்ச் டிஸ்பிளே இது. இது வந்து POLED டிஸ்பிளே. இது ஒரு நல்ல ஒரு கனகச்சிதமான ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோடி வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 10 பிட் கலர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல தெரியும். நல்ல கலர் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். 144 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் இது வருது. இப்போ அதில் ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா 90 ஹெட்ஸ் 120 ஹெட்ஸ் தந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DC டிம்மிங் தராங்க. 360 ஹெட்ஸ் டச் சென்சிட்டிவிட்டி. மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. படம் பார்க்குறதுக்கு, கேம் விளையாடுறதுக்குலாம் வந்து நல்ல ஒரு உகந்த ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. தரமான ஒரு டிஸ்பிளே. இப்போ டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நீங்கள் நேச்சுரல் இல்லாட்டி ஸ்டாண்டர்டில் வச்சுக்கலாம். அப்புறம் கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ 60 இல்லாட்டி 144 ஹெட்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. பட் அவங்க வந்து மோட்டோ ஃபோன்களில் வந்து பீக் டிஸ்பிளேன்னு ஒன்று தருவாங்க. அதாவது நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்பிளேல உள்ள டைமு, நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 778 இது பவர் ஆகுது. 5G சிப்செட், 6GB RAM 8GB RAM ஆப்ஷன் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. LPDDR5 RAM இதில் தராங்க. Wi-Fi 6E கம்பேட்டிபிளோடு இது வருது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. கேம் விளையாடுறதுக்குனாலும் சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஒரு நல்ல ஒரு சிப்செட். இது ஒரு ட்ரஸ்டடான ஒரு ரிலையபிளான ஒரு சிப்செட்னு சொல்லலாம். ஸோ வந்து நல்ல ஒரு சிப்செட் வந்து இந்த ஃபோனில் வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட கேமரா வருவோம். ஸோ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க. OIS ஓடி வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. பட் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் மற்றும் ஒரு 50 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் இதில் தராங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இந்த 2 கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயே வந்து நீங்கள் வந்து 4Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து டூவல் கேப்சர், ஸ்பாட் கலர், ரா மோட், ப்ரோ மோட், ஸ்லோமோ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது.
இப்போ நான் வந்து சில ஃபோட்டோகளில் எடுத்து பார்த்தேன். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். இன்னும் பல கேமரா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு முழுமையான விமர்சனத்தில் விலாவரியாக நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் தடுமாறுது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது பட் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக சரிப்படுத்தலாம். பட் வெயிட் பண்ணுங்கள். ரிவ்யூ வந்து ஒரு வாரத்தில் போடுறேன். அதில் வந்து முழுமையாக இதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. மோட்டோ ஃபோன்கள் வந்து ஒரு க்ளீனான ஒரு பியூர் ஆண்ட்ராய்டில் கொண்டு வருவாங்க. பட் அதில் வந்து அவங்களோட சில மோட்டோ ஆக்ஷன் ஃபீச்சர்ஸும் கொண்டு வராங்க. ஸோ மோட்டோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்துருக்காங்க. ஸோ லே அவுட், ஃபாண்ட், கலர்ஸ், ஐகான்ஸ், சவுண்டு, டிஸ்பிளே சைஸ், ஃபாண்ட் சைஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மோட்டோவுக்கு ஒரு இதான இந்த ட்விஸ்ட் யுவர் ரிஸ்ட் ஃபார் ஓப்பனிங் த கேமரா, சாப் ஆப்ஷன் ஃபார் டாச், அந்த மாதிரி ஆப்ஷன், அந்த மாதிரி ஃபீச்சரும் இதில் இருக்குது. அதை தவிர 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், லிஃப்ட் டு அன்லாக், ஃப்ளிப் ஃபார் டிஎன்டி, பிக்அப் ஃபார் சைலன்ஸ், ஸ்வைப் டு ஸ்பிளிட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க. ஸோ வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூ எடிஷன் பண்ணுது இந்த பியூர் ஆண்ட்ராய்டில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4020 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து மோட்டோ Edge 30. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதோட மிகப்பெரிய ஹைலைட் வந்து இப்போ பலருக்கும் வந்து ஹெவியாக இருக்குவா ஸ்மார்ட் ஃபோன், ரொம்ப திக்காக இருக்குது வர ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதுவும் நீங்கள் கேஸ் போட்டால் கூட ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஸோ அதான் வந்து இதோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அப்புறம் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே தராங்க. கேமரா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விமர்சனத்தில் நான் போடுறேன். பட் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கும் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 நல்ல மல்டி டாஸ்கிங்க்கும் சரி, கேமிங்க்கும் வந்து ஒரு சிப்ஸ் எடுத்து தராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றிய ஒரு அறிமுக விமர்சனம் இதில் பார்த்தேன். நான் முழு விமர்சனம் போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் வந்து நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின்னுபடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.